அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து வழக்கு தொடர்வேன் என தெரிவித்துள்ள செங்கோட்டையன், கோடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ் தான் A1 என்றும் கூறியுள்ளார். என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல, கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியில் இருந்து நீக்கினால் மகிழ்ச்சி அடைவேன் என கூறிய அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பிறகு கூறிய வார்த்தைகளே இவை. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கியது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டதோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி எண்ணக்கூடாது. ஏதோ மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை, அதுதான் என்னுடைய கருத்து. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் தான் A1 என்ற செங்கோட்டையனின் குற்றச்சாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்த நிலையில் அவர் ஏன் பதற்றம் அடைகிறார் என டிடிவி தினகரன் வினவியுள்ளார். நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார், அதுதான் உண்மை. கோடநாடு பற்றி பேட்டி கொடுத்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, 2-3 கொலை நடக்கினாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்போம்? கொடநாடு கொலை வழக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறாருல, அது காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி. அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் இபிஎஸ் என செங்கோட்டையன் விமர்சித்த நிலையில் தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நான் கிடைக்கப்பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்றாரு. புரட்சி தலைவருடைய சட்ட திட்டங்களை சதி செய்து யார் வேண்டுமானாலும் எந்த தொண்டனும் பொதுச் செயலாளராகலாம் என்கிற விதியையே தனது சுயநலத்திற்காக, பதவி வெறிக்காக அதில் திருத்தங்களை கொண்டு வந்து தன்னை தவிர யாருமே பொதுச் செயலாளர் ஆக முடியாத அளவிற்கு அந்த புரட்சி தலைவர்கள் கண்ட இயக்கத்தை இன்றைக்கு சீர்குலைத்து விட்டு அதை EDMக்காக நடத்தி கொண்டிருக்கின்ற பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகியை நீக்குவதற்கு எந்த ஒரு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. அதே நேரம் திமுகவின் பி டீம் யார் என்று செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பி டீம் சொல்லியிருக்கார். அவர் கருத்தை சொல்லுவோர் பி டீம் யார் என்பதை நாடு அறியும். ஆமா, நிரூபி. எப்படி ஏ டீம்னு நிரூபி? நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயாவது திமுக பத்தி குறை சொல்லி பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நாங்க பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தெளிவா நாங்க பேசணும். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும், ஊடகத்திலையும் பேசணும், பத்திரிகையிலும் பேசணும். அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா? திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான்.
அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ள நிலையில் வரும் 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி.